ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறதென்று. எஸ்ரா 8:22. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எஸ்ரா இப்படியாக சொல்லுகிறார், ராஜாவிடம் சொல்லுகிறார். ராஜா அவருக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் கோரேஸ் என்கிற ராஜா கொடுத்து, நீங்கள் போயிட்டு ஆலயத்தை திரும்பவும் கட்டுங்கள் என்று அனுப்புகிறார். அப்போ அந்த வழியில் அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போகும்போது கள்ளர்களுக்கு பயப்பட்டு, ஒருவேளை கள்ளர்கள் இதையெல்லாம் பிடிங்குவாங்க, திருடர்கள் இதை திருடிக் கொள்வார்கள் என்று அவங்க யோசிக்கும் பொழுது, ஒருவேளை இங்கே வசனம் சொல்லுகிறது, குதிரை வீரர்களையும் சேவர்களையும் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கள்ட்ட கேட்க வெட்கப்பட்டோம். ஏன் அப்படின்னா, இங்கே சொல்கிறார், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அது நன்மையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை அவர் ராஜாக்கு சொல்கிறார். ஆண்டவருடைய கரம் அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து வசனம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலேயும் இருக்குது என்று சொல்கிறார். அப்போ அவருடைய கரத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், அவருடைய கரத்தை விட்டு போகிறவங்களுக்கு கோபம். அவருடைய கரத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், அவருடைய கரத்தை விட்டு விலகுகிறவர்களுக்கு சாபம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நிறைய நேரத்தில் ஆண்டோடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். நம்ம குடும்பங்களில், நம்முடைய சரீரத்தில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய கோபம். ஏன் ஆண்டவருடைய கோபம் வருதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவருடைய கரத்துக்கு கீழாகி நம்ம இல்லை. அவருடைய கரத்துக்கு கீழாக இல்லாததுனால, அவரை விட்டு விலகுகிறதுனால நம்முடைய சுயமாய் ஒரு சில காரியத்தை செய்கிறோம், நம்முடைய சித்தமாய் ஒரு சில காரியத்தை செய்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்காம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுகிறார். ஆண்டவர் நம்ம மேலே கோபப்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சவுல் என்கிற தேவ மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவரை அவர் சார்ந்து இல்லாதனால அவர் அநேக கோபத்திற்கு ஆளாய் அவர் என்ன பண்ணுறார், சாபத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு நன்மை. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகும் போது நமக்கு சாபம் வந்து சேர்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் போல ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்கு கீழே நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு நன்மை. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தை விட்டு விலகும் போது ஆண்டவரே எங்களுக்கு கோபம் ஆண்டவரே, உம்முடைய கோபம் எங்கள் மேலே வருது நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய கரத்துக்குள்ளாய் அடங்கிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.